இன்றைய நற்செய்தி மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 40 முதல் 45 முடிய. ஒரு நாள் தொழு நோயாளர் ஒருவர் இயேசுவிடம் வந்து, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று முழந்தாள் படியிட்டு வேண்டினார். இயேசு அவர் மீது பரிவு கொண்டு தமது கையை நீட்டி அவரை தொட்டு அவரிடம், நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்றார். உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்க அவர் நலமடைந்தார். பிறகு அவரிடம், இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம், கவனமாயிரும். ஆனால் நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி, நோய் நீங்கியதற்காக மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும். நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்று மிக கண்டிப்பாக கூறி உடனடியாக அவரை அனுப்பிவிட்டார். ஆனால் அவர் புறப்பட்டு சென்று இந்த செய்தியை எங்கும் அறிவித்து பரப்பி வந்தார். அதனால் இயேசு எந்த நகருக்குள்ளும் வெளிப்படையாய் செல்ல முடியவில்லை. வெளியே தனிமையான இடங்களில் தங்கி வந்தார். எனினும் மக்கள் எல்லா இடங்களிலிருந்தும் அவரிடம் வந்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த இறைமகன் கேத்தலிக் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். விதையை எடுத்துச் செல்லும்போது அழுகையோடு செல்கின்றார்கள். அரிகளை சுமந்து வரும்போது அக்களிப்போடு வருவார்கள் என்று நாம் விவிலியத்திலே வாசிக்கின்றோம். ஆம், அன்பு சகோதர சகோதரிகளே, பல வேதனைகள் துன்பங்களுக்கு மத்தியில்தான் ஒரு உழவர், ஒரு விவசாயி உழவு தொழிலை, விவசாய தொழிலை செய்கிறார். அப்படியாக அவர் உற்பத்தி செய்து கொடுக்கக்கூடிய உணவைத்தான், அரிசியைத்தான் நாம் சமைத்து உண்டு, அவர்கள் கொடுக்கக்கூடிய காய்கறிகளைத்தான் சமைத்து உண்டு உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் படும் வேதனையை அவர்கள் அறிவார்கள். இந்த நாளிலே நாமும் நினைத்து பார்க்க வேண்டும். எவ்வளவு பொறுமை வேண்டும், எவ்வளவு உழைப்பை கொடுக்க வேண்டும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அவர்கள் விதையை எடுத்துச் செல்லும் பொழுது அழுகையோடு செல்லுகிறார்கள் என்று சொன்னால் அது முளைக்காமல் போகலாம். அவர்கள் எதிர்பார்த்த விளைச்சலை கொடுக்காமல் இருக்கலாம். அதற்கான நீர், போதுமான தண்ணீர் கிடைக்காமல் இருக்கலாம். ஆனாலும் கடவுள் அந்த உழைப்பை ஆசீர்வதித்து அக்களிப்போடு அவர்கள் வரும்படியாக, அரிகளை சுமந்து வரும்படியாக கடவுள் ஆசீர்வதிக்கிறார். இந்த உலகத்தில் எத்தனையோ தொழில்கள் இருக்கின்றன. திருவள்ளுவர் உழவரை, உழவு தொழிலை தொழ வேண்டும் என்று சொல்லுகிறார். நான் மற்ற தொழில்களை ஏளனமாக சொல்லவில்லை. மாறாக ஒரு உழவு தொழிலின் வழியாக நாம் உணவை பெற்றுக்கொள்கிறோம். எல்லா உயிர்களும் உணவை பெற்றுக்கொள்ளுகின்றன. எனவேதான் திருவள்ளுவர் அந்த தொழிலை நாம் தொழுது வணங்க வேண்டும் என்று சொல்லுகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல்களெல்லாம் புரிந்திருக்கின்றார். இந்த நன்றியின் திருவிழாவிலே, இந்த அறுவடையின் திருவிழாவிலே நாம் அந்த மாபெரும் செயல்களுக்கெல்லாம் நன்றி செலுத்துவோம். பருவ மழையை பெய்ய செய்ததற்காக,
நல்ல வெயிலை கொடுத்ததற்காக, காலச்சூழலை கொடுத்ததற்காக, நல்ல விளைச்சலை கொடுத்ததற்காக ஆண்டவருக்கு இந்த நாளிலே மனதார நன்றி சொல்லுவோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுளுக்கு நாம் அவருடைய சிறந்த விளைச்சலை காணிக்கையாக ஒப்பு கொடுக்கிறோம். அறுவடையின் நல்ல கனியை கடவுளுக்கு காணிக்கையாக கொடுக்கிறோம். தொடக்க நூலில் பார்க்கின்றோம், காயின் ஆபேல் கடவுளுக்கு காணிக்கை கொடுக்கின்றார்கள். ஆபேலின் காணிக்கையை கடவுள் கனிவோடு கண்ணோக்குகின்றார். ஏனென்றால் இந்த ஆபேல் என்னிடம் உள்ளது எல்லாம் கடவுளால் வந்தது, கடவுளே எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கின்றார், எனவே அதில் சிறந்ததை நான் கடவுளுக்கு காணிக்கையாக கொடுப்பேன் என்று சொல்லி வந்த பொழுது அது கடவுளுக்கு பிடித்த காணிக்கையாய் இருக்கின்றது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாமும் இப்படியாய் கடவுளுக்கு பிடித்ததை காணிக்கையாக கொடுக்க இந்த நாளிலே அழைக்கப்படுகின்றோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அறுவடையின் திருநாளிலே உழவர்களை, விவசாயிகளையும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். பணத்தை கொடுக்கிறோம், நமக்கு தேவையானதை வாங்கிக் கொள்கின்றோம். ஆனால் இன்று உழவர்கள் சத்தான உணவை உட்கொள்ளுகின்றார்களா? அவர்களுக்கு தேவையான, அவருடைய உழைப்பிற்கு தேவையான பொருத்தமான வருமானம் அவர்களுக்கு கிடைக்கின்றதா? கேள்விக்குறிதான். இன்று நாம் பார்க்கின்றோம், உழவர்கள் உற்பத்தி செய்த நெல்லை பாதுகாப்பதற்கு கூட சரியான ஒரு இடமில்லை. மழையில் நனைந்து முளைத்து போய் விடுகின்றன. ஆனால் அதே வேளையிலே மனிதன் குடித்து அழிந்து போகக்கூடிய மதுபானங்களை எல்லாம் மிகச்சிறப்பாக பாதுகாத்து வைத்திருக்கின்றார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, விவசாய நிலங்களெல்லாம் இன்று வீடுகள், இன்னும் பெரிய பெரிய நிறுவனங்கள், காற்றாலைகளுக்காக விற்பனை செய்யப்படுகின்றன. உழவு தொழில் அழிந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே நாம் பொங்கலை கொண்டாடி கொண்டிருக்கிறோம், அறுவடையின் திருநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நாம் இந்த உலகத்தை இன்னும் உற்று நோக்க வேண்டும். எல்லா உயிர்களுக்குமான இந்த உலகம், எல்லா உயிர்களுக்கும் உணவை கொடுக்கக்கூடிய இந்த உழவு தொழில் பாதுகாக்கப்பட வேண்டும். எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அறுவடையின் திருநாளிலே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவதோடு விவசாயிகள், உழவு தொழிலுக்கு நன்றி சொல்லுவோம். அதே போல இந்த உழவு தொழிலுக்கு உரிய மதிப்பை நாம் கொடுப்போம். நம்முடைய அரசும் கொடுக்கும்படியாக நாம் நம்முடைய வாக்குகளை எல்லாம் சரியான நபர்களுக்கு செலுத்துவோம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. அறுவடையின் ஆண்டவரே, உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த பொங்கல் திருநாளில் இயேசுவே ஆண்டவரே, நீர் கொடுக்கக்கூடிய உணவுக்காக நன்றி செலுத்துகிறோம், உழவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். விவசாயம் செய்யக்கூடிய ஒவ்வொரு நபரையும் இயேசுவே ஆண்டவரே, நீர் சிறப்பாக இந்த நாளிலே ஆசீர்வதிப்பீராக. இன்று தங்களுடைய திருமண நாளை, பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும், இன்னுமாக எங்களிடத்திலே ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, நீரே ஆசீர்வதிப்பீராக. இயேசுவே ஆண்டவரே, இதோ இந்த நாளிலும் நோயாளர்களையெல்லாம் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். நீரே அவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக. எங்கள் பயணங்களில் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்தருளும். இதோ இந்த பொங்கல் திருநாளிலே, அறுவடையின் திருநாளிலே ஆண்டவரே இயேசுவே, விவசாயிகள் அனைவரும் நலமோடு வாழ நீர் ஆசீர்வதிப்பீராக. நல்ல விளைச்சலை
நல்ல உகந்த இயற்கை சூழலை நீரே கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசுவே ஆண்டவரே, இதோ இந்த நாளிலும் எங்களுடைய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாப்பீராக. எங்கள் குடும்பங்களில் உம்முடைய அன்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும். இதோ எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் அவருடைய விண்ணப்பங்களையெல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, நீரே கனிவோடு செவி சாய்ப்பீராக. நீரே இவர்களை ஆசீர்வதிப்பீராக. அன்று ஆபேலின் காணிக்கையை அன்போடு கனிவோடு நீர் ஏற்றுக்கொண்டது போல இயேசுவே ஆண்டவரே, எங்களை ஏற்றுக்கொள்ளும். என்னாலும் நாங்கள் உமக்கு உகந்த பிள்ளைகளாக இருக்கும்படியாய் ஆசீர்வதியும். இயேசுவே ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் முன்னும் பின்னும் இடமும் வலமுமாய் இருந்து எங்களை பாதுகாக்கட்டும். திருமணத்திற்காக, குழந்தை செல்வத்திற்காக, வேலை வாய்ப்பிற்காக ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவே ஆண்டவரே, இதோ அரசு பொது தேர்வை எழுத தயார் செய்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் உடைய ஞானத்தினால், அறிவினால், ஒழுக்கத்தினால் நிரப்புவீராக. இதோ அந்த பிள்ளைகள் என்னாலும் உமக்கு உகந்தவர்களாய் இருக்கும்படியாய் நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவே ஆண்டவரே, இதோ இந்த ஜெப வேளையில் இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நீரே உம்முடைய மகிழ்ச்சியினால், சமாதானத்தினால் நிரப்ப வேண்டும் என்று மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். ஆமேன். இறைவனுடைய எல்லா புனிதர்களை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அனைத்து காவல் தூதர்களை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.